ஹாய் ஹலோ தங்கங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கலாம். எனக்கும் அப்படி தான் இருக்குது. வாங்க நம்ம ஒரு சின்ன குட்டி மினி விளாக் பார்க்கலாம். இது ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி. இது எங்கே அப்படின்னா, பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சு நாங்கள் திருப்பி டியூட்டிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாமே. ஏன் இந்த வீடியோஸ் நான் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த வழியில் நான் வரும்போது எல்லாமே சின்ன வயசில் என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் வர மாதிரி நிறைய விஷயம் பார்த்தேன். ஒன்று நான் சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. இந்த மோட்டர் செட்டு பார்த்ததுமே நம்ம வீட்டு பக்கத்துலலாம் தோட்டம் இருந்துச்சு அப்படின்னா, என்னைக்கு மோட்டர் போடுறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி போடுறாங்களா அன்னைக்கு போடுறாங்களா அப்படின்னு டக்குன்னு துணியெல்லாம் தூக்கிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு ஜாலியாக போவோம் இல்லையா? அந்த மெமரிஸ் எனக்கு நிறையா வந்துச்சு. அதே மாதிரி இந்த காற்றாலை, இந்த விண்டு மில் பார்க்குறோம்ல, இது ரொம்ப அபூர்வமாக நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நாகர்கோவில் சைடு அந்த மாதிரி சைடு பஸ்ஸில் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் ஒரு 2-3 hours நம்ம ட்ராவல் பண்ணால் கூட அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ரொம்ப அபூர்வமாக பார்த்தேன். அதே மாதிரி இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, இது ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பழசு தான், ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கிறனால அந்த பழசாக தெரியுது. பட் எனக்கு சின்ன வயசில் நம்ம இதை கிராஸ் பண்ணி போயிருக்கோமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தான் அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குளிர் தாங்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன டீ கடையில் நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டம் நிறையா இருந்துச்சு. வாங்க போகலான்னு உள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வடை இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. வடை இல்லையா, அப்போ எனக்கு இந்த கடையே வேணான்னு சொல்லிட்டு மாமா கோவமாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கடையை பார்த்தோம். அங்கே வடை இருக்கான்னு தெரிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு வண்டி விட்டே மாமா கீழே இறங்கினாங்க. ஸோ இந்த குளிர் டைமில் இந்த ஜில்னஸாக இருக்கும்போது அந்த சூடான அந்த வடையும் நமக்கு பிடிச்ச அந்த காஃபியை குடிக்கும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா இல்லை நீங்களும் இப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த காஃபியும் டீயும் குடித்ததுக்கப்புறமா அந்த வார்ம்னஸ் கிடைக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. என்னை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டைலாக காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குல்ல, பட் அப்படி இல்லவே இல்லை. நான் குடிக்கும்போது கரெக்டாக காலைல ஒரு 7:30 to 8 o'clock இருக்கும். சரியான குளிர். இந்த டிசம்பர் மந்த்து ஜனவரி மந்த்தும் பயங்கர பனியாக இருக்குது. ஸோ நீங்களுமே ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வார்ம்னஸ் நிறையா ஜாஸ்தியாக எடுத்துக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் நிறையா குடிச்சிக்கோங்க. நம்ம ட்ராவல்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது 2 பக்கம் மரம் இருக்கிற அந்த ரோட் சைடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டோம். இந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாம்பார் சட்னி எல்லாத்தையுமே அந்தந்த டேபிளுக்கு ஒரே செட்டாகவே வச்சிடுறாங்க. மற்ற கடைன்னா நம்ம வச்சுட்டு இது வேணும்னா கூப்பிட்டு கேட்குற மாதிரி இருக்கும்ல, பட் இது அப்படி இல்லை, வேணுங்கிறத ஊற்றிக்கோங்க, மிச்சத்தை வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. போகும்போது ரொம்ப நாள் கழித்து நானும் மாமாவும் பாட்டு பாடிட்டே போனோம். இந்த மலரை பார்த்தோன்னே மாமாவுக்கு ஒரு பாட்டு கேட்டுச்சான். அதை நீங்களே கேளுங்க.